இந்த ஹோர்மூஸ் நீரினை சாதாரணமாக திறந்து விடப்படுகின்ற பட்சத்தில் எந்த ஒரு போர் நடவடிக்கைகளையும் அமெரிக்கா ஈரான் மேலே மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இந்த 14 நாள்களுக்கான இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதுவுமே இறுதியானதான என்று கேட்டீங்கன்னா அதுலேயும் ஒரு சந்தேகம், ஒரு சிக்கல் நிலைமை வருகிறது. வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் மீண்டும் இந்த இரு அதிபர்களையும் கூடி ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்கப்படுகின்றதோ அதுதான் இறுதியானதாக கொள்ளப்படும் என்று பேசப்படுகின்றது. இருந்தாலும் கூட இந்த 14 நாள் உடன்படிக்கையிலேயே சில சிக்கல் தன்மைகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. அதை பார்க்கறதுக்கு முதல் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் அறிவித்த பிறகு தொடர்ந்துமே பல எதிர்ப்பலைகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிளம்பியிருந்தது. ஜனநாயக கட்சியினர் இந்த ட்ரம்பின் பேச்சு முற்றிலுமே நிதானமற்றது, அமெரிக்க வீரர்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளை தொடர்ந்தும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார். இவர்களுடைய கருத்துப்படி இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை என்பது கூட ஒரு போலியான நடவடிக்கைகளாக பார்க்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் திடீர் போர் நிறுத்தம் என்கின்ற பொழுது அமெரிக்க போர் வீரர்களின் பாதுகாப்பையும் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஜனநாயக கட்சியினர் பேசியிருக்கின்றார்கள்.